ஹைமா அதை பாருங்கடா, கீரை குழம்பு பண்ணியிருக்கேன். அது வெந்தயக்கீரை. அதை பாருங்கள், நம்ம வந்து டிஃபன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பொரி வாங்கிட்டு அந்த பொரியை வந்து கொஞ்சமாக கீரை போட்டுக்கிட்டு அதை ஒரு வாய்க்காக கலந்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா மெத்தனும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு வாங்கி தரதுக்கு பதிலாக பசங்களுக்கு உருளைக்கிழங்கை வந்து பொடிசாக நறுக்கிடுங்க. அதை நல்லா எண்ணெயில் வச்சு டீப் ஃப்ரை அப்படியே பக்கத்தில் இருந்து சிம்மில் வச்சே வறுத்துருங்க. வறுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே லைட்டாக மிளகாத்தூளும் உப்பும் தெளிச்சிட்டு நம்ம அப்படியே இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு சிப்ஸு வந்து உடம்புக்கு கெடுதல். அவங்க என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீரை குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.